Hi, hello friends. Welcome back to my channel. So, இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா how to introduce yourself in English. So, இது வந்து நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல வந்து questions as well as answers and என்ன மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பிளேஸ்ல வந்து question வந்து ஷூட் அப் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து நான் அதுல கிளியரா கொடுத்திருக்கேன். So, வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நோட்ஸ் வந்து நோட்ஸாவும் எடுங்க. பிகாஸ் சில நேரத்துங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த கொஸ்டினே வந்து அனலைஸ் பண்ண முடியாம கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா உட்கார்ந்துருக்கீங்களான்னு பார்க்கணும். சோ யுவர் போஸ்டர் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி சிட்டிங், நீங்க வந்து என்ன மாதிரி அங்க ரியாக்ஷன் பண்றீங்க, அதுக்குன்னு ஒரு பாடிஸ் லாங்குவேஜ் இருக்கு. சோ அதை நீங்க செக் பண்ணணும். செகண்ட் ஒன், டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மைல். அட் எண்ட் போற வரைக்கும் நீங்க கண்டிப்பா சிரிச்சுட்டே தான் இருக்கணும். மேக் ஐ கான்டாக்ட். கண்டிப்பா ஐ கான்டாக்ட்ல இருக்கு, உங்க கண்ணை பார்த்து பேசுங்க. ஸ்பீக் கிளியர்லி வித் கான்பிடன்ஸ். கான்பிடன்ஸா பதில் சொல்லுங்க. கான்பிடென்ட்டா உங்க மேல உங்களை நீங்க நம்புங்க ஃபர்ஸ்ட், சரியா? அதே மாதிரி கீப் இட் ஷார்ட். மினிட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல பினிஷ் பண்ற மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை வந்து நீங்க கொண்டு போங்க. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ன்றது வந்து ப்ராப்ளம். ஆனா அதை வந்து நம்ம எப்படி அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கரெக்டா நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம கையில தான் இருக்கு. சோ அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னை பத்தி நான் சொல்ல போறேன், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மை நேம் இஸ், ஹலோ மை நேம் இஸ், ஆர் ஹாய் ஐ ஆம், நைஸ் டு மீட் யூ ஐ ஆம், ப்ளீஸ் டு மீட் யூ ஐ ஆம், இட்ஸ் அ pleasure to see you I am. May I introduce myself? I'm so and so. அப்போ how do you do? My name is. How do you do? நீங்க எப்படி இருக்கீங்க? My name is. Let me introduce myself. I am. I would like to introduce myself. I am. So இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய phrases. So அதோடைய தமிழும் நான் இங்க கொடுத்திருக்கேன். நீங்க வந்து அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் எப்படி சொல்றது? அப்ப நேம் ஒருத்தருடைய பேரை கேட்கிறப்ப என்ன மாதிரி கொஸ்டின் பிச் பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்ஸ் யுவர் நேம்? What is your name? The what's your name? அப்போ my name is or I am. My name is or I am. My full name is இல்ல my first name is இல்ல my last name is அப்படின்னு நீங்க சொல்லலாம். My first name is Soumya and my last name is Narayanan. அப்ப Soumya Narayanan. Okay. You can call me. You can call me Soumi. நீங்க என்ன சௌமின்னு கூப்பிடலாம். இல்ல they call me Soumi. அவங்க என்ன சௌமின்னு சொல்லுவாங்க. Please call me Soumi அப்படி கூட சொல்லலாம். Everyone calls me Sau. Okay, and my nickname is Sau. அப்போ என் நிக்நேம்ன்றது பட்ட பெயர், என்னுடைய புனை பெயர்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லணும். அப்போ அதுக்குரிய கொஸ்டின் என்ன? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் டு யூ கம் ஃப்ரம்? வேர் யூ born? இது எல்லாமே வந்து நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தான் அர்த்தம். ஐ ஆம் ஃப்ரம், ஐ ஹெயில் ஃப்ரம், ஆர் ஐ கம் ஃப்ரம். இல்ல மை ஹோம் டவுன் இஸ், ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம், இல்ல ஐ எம் ஃப்ரம் இந்தியா, I was born in. இது எல்லாமே வந்து உங்களை அந்த கண்ட்ரிய பத்தி சொல்றப்ப யூஸ் பண்ணக்கூடிய phrase தான். அதே மாதிரி where do you live? What's your address? நீங்க எங்க இருக்கீங்க, உங்க அட்ரஸ் என்ன? I live in Malaysia. My address is number 4 Kamaraja Street, Dubai. So அந்த மாதிரி. I live on, அந்த street name, I live on T Nagar. I live at T Nagar. I spend most of my life in Chennai. I have lived in Chennai for more than 5 years or since 1990. I grew up in Chennai. நான் சென்னையில தான் வளர்ந்தேன். ஓகே, அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்க வயசு. How old are you அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்ப I am dash years old நம்ம சொல்லுவோம். சோ அதை வந்து எப்பவுமே அதை சொல்லக்கூடாது. I am 19. ஓகே, I am over. இல்ல எனக்கு வந்து 19 வயசு முடிஞ்சிருச்சு, ஐம் ஓவர் 19. இல்ல ஐம் ஆல்மோஸ்ட் 19 வயசு ஆக போகுது. அப்ப அதே மாதிரி ஐம் நியர்லி 20 வரப்போகுது எனக்கு அப்படின்னு சொல்றோம். ஐம் அரௌண்ட் யுவர் ஏஜ், உங்க வயசு தான் இருக்கும். அப்ப வயசை வந்து நான் சொல்ல விரும்பல, உங்க வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஐம் அரௌண்ட் யுவர் ஏஜ். ஐம் இன் மை early 20s or late 30s. 20க்குள்ள இருக்கலாம், 20 முடிஞ்சு கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஐம் இன் மை early 20s and late 30s. ஓகே, உங்க ஃபேமிலி பத்தி இப்ப பேசணும். how many people are there in your family? அத பத்தி கொஸ்டின் கேக்குறப்போ. அதே மாதிரி who do you live with? With whom do you live? யார் கூட இருக்கீங்க?
Do you have any sibling? உங்களுக்கு யாராவது sibling இருக்காங்களா? அப்ப there are dash people in my family. There are 5 people in my family. They are இல்ல there are 5 of us in my family. அப்படி கூட சொல்லலாம். My family has 5 people. I live with my mom and dad and I am the only child. நான் எங்க அப்பா அம்மா கூட இருக்கேன். நான் தான் ஒரே பொண்ணு. I don't have any siblings. எனக்கு siblingsலாம் யாரும் கிடையாது. I don't have any brothers or any sisters ன்னு சொன்னாலும் சரி. இல்ல I have one brother and a sister. அப்ப elder brother and younger sister. அதை மென்ஷன் பண்ணுங்க. Okay. So அடுத்து பாத்தீங்கன்னா what's your date of birth? When is your birthday? What's your phone number? அப்படின்னு கேக்குறாங்க. So my birthday is on அந்த date 15th January 2000. Okay, my phone number is 9xxxxx அப்படின்னு சொல்லணும். Okay, fine. அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஜாப் பத்தி பேசணும். What do you do? நீ என்ன பண்ற? What do you do for living? What's your job? What sort of work you do? What line of work are you in? What did you want to be when you grow up? இதெல்லாம் வந்து உங்க ஜாப பத்தி நீங்க சொல்றது. ஒரு குழந்தைகிட்ட நீ ஃபியூச்சர்ல வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு கேக்குறதுக்கு what did you want to be இல்ல what do you want to be when you grow up னு கேட்கணும். அப்ப I am an ஏன்றது டீச்சரா இருந்தா அந்த AEIOU அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. I am a இல்ல I am an. Okay, I work as a or an. I work as a or an. I work for Sutherland Global Services as a marketing manager. I'm unemployed. எனக்கு வேலை இல்ல. I'm out of work. எனக்கு வேலை இல்ல. I have been made redundant. எனக்கு வேலை கிடையாது. I'm between jobs. Job switch over ஆயிட்டு இருக்கும்னு அர்த்தம். I earn my living as a architect. As an architect. நான் ஒரு architect இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். I'm looking for a job. Job தேடிட்டு இருக்கேன். I'm looking for work. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். I'm retired. நான் retired ஆயிட்டேன். I would like to be நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து I would like to be a pilot. I want to be a pilot. அப்ப அந்த இடத்துலயும் a pilot இல்ல an architectங்கறத பாத்துக்கோங்க. I used to work as a teacher at Chennai. நான் வந்து ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். I just started as dash in the department. நான் வந்து இப்பதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்ப I just started as a teacher in the teaching department. I work in or at a big company, இல்ல big place அந்த மாதிரி. I have been working in Chennai for 5 years. 5 வருஷமா நான் சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்க ஹாபிஸ் பத்தி பேசிடலாம். What are your hobbies? இல்ல what's your hobby? What do you like to do in your free time? What's your favorite hobby? அப்படி கேக்குறாங்க. அப்ப I like or I love or I enjoy watching TV, sports, movies, etc. Okay. அதே மாதிரி I'm interested in watching movies. இல்ல I'm interested in gardening. Okay. I'm good at cooking. I'm good at cooking. Free time இருக்கப்ப பாத்தீங்கன்னா புதுசு ரெசிபியா பண்ணுவாங்க. அப்ப I'm cooking. Okay. I'm good at cooking. My hobby is or I'm interested in teaching kids. My hobbies are நிறைய இருக்கப்ப ஒன்னு இருந்தா is சொல்லுங்க, நிறைய இருக்கப்ப are சொல்லுங்க. My hobby is talking to the kids. Okay. My favorite sport is என்னோட favorite sport என்னன்னா my favorite color is I have a passion for photography. போட்டோகிராஃபில வந்து எனக்கு ரொம்ப பேஷன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. I sometimes go to places. அதாவது இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பிளேசஸ்க்கு போவேன். I like it because ஏன் அது எனக்கு பிடிக்கும்னா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி I don't like or dislike or I hate. ஓகே, எனக்கு வந்து இது வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றப்ப hate. அதே மாதிரி my favorite I don't like talking about others or I don't like gossiping. எனக்கு பிடிக்காது அப்படின்றதுக்கு I don't like, dislike or hate ன்னு சொல்லுங்க. My favorite singer or band is K-pop பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்குன்னு பிடிச்ச அந்த சிங்கரோ இல்ல பேண்ட் இருந்தா அதை சொல்லுங்க. My favorite day of the week is Sunday because I used to rest. Okay, because வந்து இதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துல நீங்க வந்து because யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? There are many things to see and do. But I like this because it's my favorite one.
This is one of the most beautiful places I have been visited because this is the first time where my husband proposed me. I can relax there. It's relaxing, popular, nice. சரிங்களா? So அப்ப அந்த காரணம் சொல்றப்ப because யூஸ் பண்ணிக்கணும். Okay. Free time activities என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in my free time I read, paint, draw, play computer games. அதே மாதிரி surfing the internet, collecting stamp, coins, going to the cinema, playing with friends, chatting with best friends, going to the park, listening to music, shopping, singing, etc. Okay. அதே மாதிரி மூவிஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச டைப் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொன்னா வாட் டைப் ஆஃப் மூவிஸ் யூ வாட்ச் இன் டிவின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப ஐ லைக் டு வாட்ச் ஆக்ஷன் மூவி, காமெடி மூவி, இல்ல ரொமான்டிக் மூவிஸ், ஹாரர்னா பேய் படம், டாக்குமெண்ட், த்ரில்லர், கார்ட்டூன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல என்ன வாலிபால், பேட்மிண்டன், டென்னிஸ், யோகா, சைக்கிளிங், ஃபிஷிங் எக்ஸெட்ரா அப்படி சொல்லிடலாம். வாட் டு யூ லைக் டு டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இன் மை ஃப்ரீ டைம் I like to do gardening when I'm free. At weekends, I sometimes go to temple. வாரத்துக்கு ஒரு தடவை என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து நான் வந்து டெம்பிளுக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி உங்க படிப்பு பத்தி சொல்லணும். உங்க படிப்பை வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா I am a student at. அப்ப கொஸ்டின் என்ன மாதிரி கேட்பாங்க, வேர் டூ யூ ஸ்டடி, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, வாட் டூ யூ ஸ்டடி, என்ன படிக்கிற, அண்ட் வாட் இஸ் யுவர் மேஜர், உன்னுடைய மேஜர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அட் so and so school. ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அட் so and so college. சரிங்களா? அதே மாதிரி ஐ ஸ்டடி அட், ஐ எம் அட், ஐ கோ டு ஸ்கூல், நான் படிக்குவேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐ ஸ்டடி கம்ப்யூட்டர்ஸ், மை மேஜர் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி சொல்லணும். இப்போ லாஸ்டா ஒரு கொஸ்டின் வரும், வை டு யூ ஸ்டடி இங்கிலீஷ், உங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. அப்ப அது என்னன்னு சொல்லலாம். ஐ ஸ்டடி இங்கிலீஷ் பிகாஸ் ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ பிக் கம்பெனி. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 5 years, இல்ல since 1980. I can express myself and communicate in English. இதெல்லாம் உங்க இங்கிலீஷ் எபிலிட்டியை வந்து நீங்க அந்த இடத்துல சொல்றதுக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து நீங்க வந்து எனக்கு இந்த வேலையை பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல I like it a lot, இல்ல I love it a lot, I think it is important to get a good job, I have to, நான் பண்ணணும், I have to take care of my family, it is very important and necessary to get a right job, I want to learn more about this language, I love to improve my English skills. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க அந்த கன்வர்சேஷனை வந்து எண்ட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட இன்னொரு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, காலேஜ் நீங்க படிக்கிறதா இருந்தா இல்ல கிளாஸ் படிக்கிறதா இருந்தா which grade are you in, உங்க கிரேட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப I'm in grade 7. ஓகேங்களா? அதே மாதிரி I'm in my first, second, third or final year. First, second, third or final year. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இல்ல ஃபைனல் இயர்ல இருக்கேன். I'm a fresher man. நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு I'm a freshman. I graduated from this university. I graduated from Annamalai University. அப்ப நான் இங்க கிராஜுவேட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I graduated from. ஓகே. இப்ப வந்து அடுத்து பாத்தீங்கன்னா உங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. வாட் இஸ் யுவர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. ஆர் யூ மேரிட், டு யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், do you have a boyfriend or girlfriend கேட்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? I'm married, single, engaged or divorced. I'm not seeing or dating anyone. நான் யாரையும் வந்து பார்க்கவும் இல்ல, டேட் பண்ணவும் இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி I'm not ready for a serious relationship. எனக்கு இப்போதைக்கு நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரெடியா இல்ல. அதே மாதிரி I'm going out with someone. நான் வெளியில பாத்துட்டு இருக்கேன் ஒருத்தவங்களை அப்படின்னு சொல்றதுக்கு I'm going out. I'm in a relationship. நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஐம் இன் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஆனா அதே மாதிரி இதை சொல்ல முடியாது அப்படின்றப்ப இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது, காம்ப்ளிகேட்டட். ஓகே. ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் லவர். எனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லைன்னா லவர் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஐம் இன் லவ் வித்,
யாரை நீங்க லவ் பண்றீங்களோ அவங்க பேரை நீங்க சொல்லலாம். I am in love with so and so person. I'm going through a divorce case நடந்துட்டு இருக்குன்னா going through a divorce. I have a husband or wife. I'm a happily married woman or men. I have a happy unhappy marriage. My wife or husband I were separated. நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்றதுக்கு we are separated கூட சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி I'm unavailable. நான் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு I'm unavailable. அதே மாதிரி I haven't found what I'm looking for. நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அந்த மாதிரி எனக்கு இன்னொரு நபர் கிடைக்கல. சரிங்களா? அதே மாதிரி I'm ready for a rebound relationship. நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். I am a widow or widower. நான் வந்து ஒரு widow இல்லனா ஒரு widower. இது பொண்ணா இருந்தா widow, பையனா இருந்தா widower. I'm still looking for one. இன்னொருத்தருக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். I don't have any children. ஓகே, எனக்கு குழந்தைங்க கிடையாது. சோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கொஸ்டினாவும் எப்படி கேட்பாங்க, ஆன்சரும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சோ நீங்க இதை ஃபுல்லா வந்து செக் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா கண்டிப்பா அந்த லைக் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர். பாய்.